ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். வியாபார யுக்தி. வியாபாரம் செய்வதில் கஸ்டமர்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் யுக்தியை பயன்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டுமே தவிர குயுக்தியை, ஏமாற்று வழியை பின்பற்றக்கூடாது. உதாரணமாக, ஒரு ஊரில் ஒரு பேக்கரி கடை. அங்குள்ள வேலையாட்கள் கைகளில் உறைகளை, கிளவுஸ் மாட்டிக்கொண்டு அங்கு வரக்கூடிய கஸ்டமர்களை இன்முகத்துடன் வரவேற்று, அண்ணே இதை சாப்பிட்டு பாருங்க, அதை சாப்பிட்டு பாருங்க, சூடாக இப்போ தான் போட்டது, இது முந்திரி போட்ட ஸ்வீட்டு, இது சுத்தமான நெய்யால் செய்த பலகாரம், நம்ம கடை ஸ்பெஷல் ஐட்டம், இது சாப்பிட்டு பாருங்க என்று சொல்லி சொல்லி சாம்பிள் தருவார்கள். அதை வாங்கி நம் வாயில் போட்டு டேஸ்ட் செய்யும்போதே, அண்ணே ஒரு 1/4 கிலோ அல்லது அரை கிலோ போடவா என்று கேட்டுக்கொண்டே எடை போட்டு பில் தந்து விடுவார்கள். இந்த யுக்தி மூலம் நாம் மறுக்க வாய்ப்பில்லை. இது அவர்களின் யுக்தி. நாம் அவர்களுடைய சுத்தம் மற்றும் உபசரிப்பு போன்றவற்றை பார்த்து நாம் தலையாட்டி விடுகிறோம். இது அவர்களின் வியாபார யுக்தி. அதே ஸ்வீட் கடை. இப்படி நினைத்து பாருங்களேன். கஸ்டமர்கள் அந்த ஸ்வீட் கடைக்கு வருகிறார்கள். அங்கு வேலை செய்யும் நபர்கள் வரும் கஸ்டமர்களை வரவேற்கவில்லை. கையில் கையுறையும் இல்லை. ஏனோ தானோவென்று நடந்து கொள்கிறார்கள். இப்பொழுது கஸ்டமர்களுக்கு என்ன நினைப்பு வரும்? இப்படி வரும் கஸ்டமர்களில் எத்தனை பேர்கள் வாங்குவார்கள்? எனவே நல்ல அணுகுமுறை, யுக்தி மூலம் கஸ்டமர்களின் மனங்களை வெல்ல வேண்டும். சில முதலாளிகள் அல்லது வேலை செய்யும் தொழிலாளிகள் அந்த நிறுவனத்திற்கு கடைக்கு வரும் சிலரை மட்டும் கவனிப்பார்கள். சிலரை கவனிக்க மாட்டார்கள். இவர்கள் வாங்க மாட்டார்கள் என இவர்களே ஒரு முடிவு எடுத்துக்கொள்வார்கள். இவன் வாங்க மாட்டான் என்று தோற்றத்தையும் நடை உடை பாவனையை வைத்து முடிவெடுத்து விடுவார்கள். ஆனால் வந்த நபர் வாங்க வேண்டும் என எண்ணி வந்திருப்பார். இந்த கடை முதலாளி அல்லது வேலையாளின் பாரபட்ச நடவடிக்கையால் வந்தவர் வாங்காமல் வெறுப்பாக சென்று விடுவார். எனவே கஸ்டமர்களை நன்கு கவனிக்க வேண்டும்.